வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோங்க. இந்த டாபிக் என்னன்னா, ஃபிளாஷ் ஃபில் சரிங்களா? இந்த ஃபிளாஷ் ஃபில் எக்ஸல்ல எப்படி யூஸ் ஆகும்? நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிளாஷ் ஃபில்ங்கிற ஒரு டூல் வந்து எக்ஸல்ல எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும் அப்படிதானே? அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி எப்பவுமே எக்ஸல் வந்து ஹோம் டேப்ல தான் இருக்கும். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டேட்டா டேப் கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஷ் ஃபில் இருக்கும் சரிங்களா? டேட்டா டூல்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல நமக்கு ஃபிளாஷ் ஃபில்ங்கிறது இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா இதோட ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல்+E சரிங்களா? இதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல்+E. நீங்க வந்து இந்த டேட்டா டேப்ல வந்து இங்க ஒன்னும் அதை யூஸ் பண்ணலாம். இல்லாம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல்+E கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷனை உங்களுக்கு எனேபிள் பண்ணலாம் சரிங்களா? இந்த ஃபிளாஷ் ஃபில்னா என்னன்னா பேசிக்கலி இந்த ஃபிளாஷ் ஃபில் வந்து ஒரு பேட்டர்ன் பேஸ்டு டூல் சரிங்களா? பேட்டர்ன் பேஸ்டு டூல்னா நான் இந்த ஒரு பேட்டர்ன்ல ஒரு என்ட்ரி பண்றேன்னு சொல்றேன். நான் எந்த பேட்டர்ன்ல அந்த என்ட்ரியை பண்றேனோ அதே பேட்டர்ன்ல மத்த என்ட்ரி எல்லாமே மீத இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரியுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும் சரிங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கு சரிங்களா? அவரோட ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, ஃபுல் நேம் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு, டிபார்ட்மெண்ட், காலேஜ் இப்படி கொஞ்சம் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல இருந்து இந்த ஸ்டூடெண்ட் அஜய் தாக்கூர் ஸ்டூடெண்டுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் என்டர் பண்றேன். இது என்னுடைய பேட்டர்ன். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் என்டர் பண்ண போறேங்கிறது என்னுடைய பேட்டர்ன் தானே? அப்ப நான் என்ன பண்றேன்னா அஜய் பண்றேன் பாருங்க. அஜய் நான் என்டர் பண்ணிட்டேன் சரிங்களா? அஜய் என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தாச்சு. ஓகே. இப்ப என்ன பண்றேன், அடுத்த பாக்ஸுக்கு அது கிளிக் ஆயிருக்கு, அடுத்த செல்லுக்கு வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா நான் என்ன பேட்டர்ன்ல ஃபில் பண்ணணும் அதே பேட்டர்ன்ல என்ன பண்ணிக்கணும்னா இதுல இருக்க எல்லா பாக்ஸுமே எனக்கு ஃபில் ஆகும், எல்லா செல்லுமே ஃபில் ஆகும். அப்போ அது என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இவன் என்ன பண்றான், இந்த ஃபுல் நேம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் என்டர் பண்றாங்கிறத பேக் ஃபில் என்ன பண்ணிருக்கோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். இப்ப நான் கண்ட்ரோல்+E கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கு பாருங்க, மற்ற எல்லா ஸ்டூடெண்டுடைய ஃபர்ஸ்ட் நேமையும் ஆட்டோமேட்டிக்கா அது என்டர் பண்ணிடுச்சு சரிங்களா? ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நான் வந்து இப்பவுமே இந்த அஜய் இந்த பிரியா ஃபர்ஸ்ட் நேம் நான் என்டர் பண்ணும்போது இதோடைய நேரா என்டர் பண்ணணும் சரிங்களா? இதுக்கு அஜய் தாக்கூரோட நேரா என்டர் பண்ணணும், இல்லைன்னா இதோட பக்கத்துல எங்கேயாவது என்டர் பண்ணணும். நான் இப்ப இங்க கொண்டு அஜய் நான் என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அஜய் என்டர் பண்ணிட்டு இப்ப நான் கண்ட்ரோல்+E கொடுக்குறேன், வராது. என்ன சொல்லுது, அது பக்கத்துல எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கும். எங்கேயாவது நேம்ஸ் இருக்கா, ஏதாவது பேட்டர்ன் அதுக்கு ஐடென்டிஃபை ஆகுதான்னு பார்க்கும். அதுக்கு பேட்டர்ன் ஐடென்டிஃபை ஆயிருக்காது சரிங்களா? இப்ப இது என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு எரர் உங்களுக்கு காட்டுது, என்னால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல ஓகேங்களா? அதனால எப்பவுமே இந்த பேட்டர்ன் ஃபில் எல்லாமே இந்த மாதிரி அந்த ரோவுடைய நேர்பை பகுதியில வர்றது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது அதே மாதிரி லாஸ்ட் நேம். இப்ப நான் லாஸ்ட் நேம் அடிக்கிறேன் பாருங்க, தாக்கூர் சரிங்களா? தாக்கூர்னு அடிச்சாச்சு. இப்போ நான் இதை என்டர் பண்ணோடனே அது என்ன பண்ணிருக்கோம்னா இதோடைய பேட்டர்ன் அது கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டேட்டால இருந்து அது நான் என்னதை என்டர் பண்றேன் அந்த பேட்டர்ன் அது கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா? இப்ப நான் ரெண்டாவது செல்ல வந்து மறுபடியும் கண்ட்ரோல்+E கொடுக்குறேன், பாத்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் நேம்ல லாஸ்ட் நேம் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது என்னன்னா ஆல்ரெடி அந்த பேட்டர்னை வந்து நமக்கு வந்து அவுட்புட்ல கொடுத்துருச்சு சரிங்களா? இப்ப அடுத்தது இதுல இன்னொன்னும் பண்ணலாம். இப்ப இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளே ஒரு பேட்டர்ன் கொடுக்குறோம்னா அதே பேட்டர்ல மொத்ததே என்ன பண்ணிக்கோம்னா என்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதுல போன் நம்பர் இருக்கிறது தானே? இப்ப நான் இதுல வந்து இந்தியன் கோட் நான் கொடுக்க போறேன். இப்போ வந்து பாருங்க, நம்மளுடைய இந்தியன் கோட் என்னது 91 அப்படிதானே? 91 பிளஸ் 91 வச்சுக்கோங்களேன். பிளஸ் 91 நான் கோடு கொடுக்குறேன். கோடு கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா இங்க இருக்குல்ல இந்த இந்த நம்பர் என்ன பண்றேன்னா இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டைப் பண்ண போறேன். நம்பர் கோட நான் எப்படி டைப் பண்ணிருக்கேன்னா +91 நம்ம இந்தியன் நம்பர் கோட டைப் பண்ணிட்டேன், ஒரு ஹைஃபன் போட்டுட்டேன். இந்த போன் நம்பர் எல்லாமே நான் டைப் பண்ணிட்டோம் சரிங்களா? நான் என்ன பண்றேன், இது ஒரு பேட்டர்ன்ல நான் இந்த நம்பரை ஃபில் பண்ணிருக்கேன் அப்படிதானே? இப்போ இதே பேட்டர்ன்ல எனக்கு அடுத்த இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே ஃபில் ஆகணும் வரிசையா சரிங்களா? இப்போ நம்ம ஒன்னொன்னா டைப் பண்ணிட்டு இருக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஏன்னா, அந்த ஃபிளாஷ் ஃபில்ங்கிறது ஒரு ஷார்ட்கட்டா நம்ம ஈஸியா இந்த பேட்டர்ன் அத ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிரும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம என்டர் பண்ணதுனால, இது பக்கத்திலேயே இருக்கிறதுனால, அந்த ஃபிளாஷ் ஃபில் இந்த நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்ப கண்ட்ரோல் பிளஸ் இ குடுக்கும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா நம்பருமே இந்த ஃபில் ஆயிரும். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த ஃபிளாஷ் ஃபில். சரிங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, நமக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கலாம். இந்த வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.